திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 41. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நான் 40வது பகுதியை பார்த்தோம். இன்று 41வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? மனுமுறை கண்ட வாசகம். காலை நேரம். தனித்து இறை வழிபாடு முடித்து கொண்டு வந்த ராமலிங்கம் கோயில் மண்டப தூணில் சாய்ந்து கண்களை மூடி நிச்சிந்தையாக அமர்ந்திருந்தார். அப்போது சிலர் அவரை நாடி வந்தார்கள். அவர்கள் ராமலிங்கத்தின் முன் வந்து நின்று பணிவோடு, "வணக்கம் சுவாமி" என்று அவரை வணங்கினார்கள். ராமலிங்கம் கண்களை திறந்து அவர்களை பார்த்து, "வந்தனம் வந்தனம்" என்று பதிலுக்கு வணங்கினார். "நாங்கள் சென்னை சாஸ்திர விளக்க சங்கத்தை சார்ந்தவர்கள். நான் அதன் தலைவர்" என்று அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் ராமலிங்கத்திடம். "நல்லது, அமர்ந்து பேசலாமே." "சரி சுவாமி." சங்கத்தார்கள் அவர் முன் அடக்கத்தோடு அமர்ந்தார்கள். "சுவாமிகளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம்" என்று மெல்ல பேச்சை ஆரம்பித்தார் சங்கத் தலைவர். உடனே ராமலிங்கம், "மிகையாக வேண்டாம், வந்த செய்தியை சொல்லுங்கள்" என்று தனது அடக்கத்தை அவருக்கு உணர்த்தினார் ராமலிங்கம். "தாங்கள் சிறுவர்களுக்கு நீதி நூல்களை அருமையாக பாடம் சொல்வீர்களாமே. குறும்பு சிறுவர்கள் சேட்டை செய்யும் போது சில வேளைகளில் அடித்து விடுவீர்களாம். அடுத்த கணம் அது பொறுக்காது கலங்கவும் கண்ணீர் விடவும் செய்வீர்களாம்" என்றார் சங்கத் தலைவர். "ஆமாம், அது கருணையின்பாற்பட்டது கண்ணீர். அதை சொல்லும் போதே தான் சிறுவர்களை அடித்தது பற்றி முன்பு பாடிய பாடல் அவருக்கு நினைவுக்கு வந்தது. வரவே இப்போதும் அவரது மனம் கலங்கியது, கண்கள் கசிந்தன. ராமலிங்கத்தின் நிலையை உணர்ந்து கொண்ட சங்கத் தலைவர் தங்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள அதையே சாதகமாக்கி கொண்டு மேலே பேசினார். பொன்னேரி சுந்தரம்பிள்ளை அவர்களுக்கு சிறுவர்களை அடிக்க வேண்டாமென தாங்கள் படிப்பது நன்றென தெரிந்தும் பாங்குடையாய் மற்று வெளி பரமனன்பே தடித்து நன்றென தேர்ந்து சதுருடையாய் அறநவீன்ற தவித்தாய் வீணில் துடித்த பதில் தூயமென சுந்தரர் பேர் உடையாய் என் தோழா கேள், அடிப்பது மண் சிறுவர்களை அடிப்பது நல்ல விண்மேல் ஆணை யானை" என்றார். என்று பாட்டை எழுதி அனுப்பியதாகவும் சில பேர் என்னிடம் சொன்னார்கள். "எல்லாம் சரி ஐயா, இனி சுற்றி வளைக்காமல் வந்த நோக்கத்தை சுருக்கமாக சொல்லலாமே" என்று ராமலிங்கம் சூசகமாக அவர்களுக்கு ஒரு குட்டு வைத்தார். அதை புரிந்து கொண்ட சங்கத் தலைவர், "உத்தரவு சுவாமி" என்றவர். சுவாமிகளின் பெரிய புராண சொற்பொழிவை கேட்ட எங்க சங்கத்தார் சிலர் கூறிய யோசனைப்படித்தான் நாங்கள் இங்கே இவர்களோடு வந்திருக்கிறோம் என்றார். "நல்லது, என்னால் ஆக வேண்டியது என்னவோ சொல்லுங்கள், செய்கிறேன்" என்றார் ராமலிங்கம். பெரிய புராணத்துள் வரும் மனுநீதி சோழர் வரலாற்றை விரித்து ஓர் உரைநடை நூலை சிறுவர்களுக்காக சுவாமிகள் எழுதி தர வேண்டும். பணிவோடு சங்கத் தலைவர் தாங்கள் வந்த நோக்கத்தை தெரிவித்தார். அது கேட்டு ராமலிங்கம் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். "நன்று, உள்ளத்துக்கு உகந்த பணிதான். ஜீவகாருண்யத்தின் சிறப்பை விளக்க இந்நூலை ஒரு கருவியாகவும் கொள்ளலாம்." "ஆமாம் சுவாமி, அப்படியே செய்யலாம். தற்போது மாணவர்கள் படிப்பதற்கு சிறந்த உரைநடை நூல் இல்லாத குறையையும் அது போக்கிவிடும்." "நல்லது, அவ்வாறே செய்வேன்." சங்கத்தார்கள் அவர் சொன்னதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சங்கத் தலைவர் உடனே, "எங்கள் விண்ணப்பத்தை இத்தனை சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கவில்லை. மகிழ்ச்சி சுவாமி" என்று தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். நூற்பணி, அதிலும் சிறுவர்களுக்காக எழுதும் நூற்பணி நாயகன் பணியாக ஏற்றுக்கொண்டேன்.
விரைவில் நூலை ஏற்றி தருகிறேன் என்று ராமலிங்கம் அவர்களுக்கு உறுதியளித்தார். தாங்கள் அவரிடம் அந்த வேலை நல்லபடியாக சுலபத்தில் முடிந்ததில் சங்கத்தார்களுக்கு திருப்தியோடு மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. அவர்கள் சார்பாக சங்கத் தலைவர், நன்றி சுவாமி, அப்பொழுது எங்களுக்கு உத்தரவு தாருங்கள் என்று நன்றியோடு விடைபெறவும் கேட்டார். நல்லது, சென்று வாருங்கள் என்று மனநிறைவோடு அவர்களை அனுப்பி வைத்தார் ராமலிங்கம். அவர்கள் போனதும் அவர் கண்களை மூடிக்கொண்டு தியானிக்கையில் மனுநீதி சோழரின் வரலாறு வரி வரியாக அவரது நெஞ்ச ஏட்டில் பதிய தொடங்கியது. சோமு செட்டியார் அந்த கால நேரத்தில் கைகளில் மனுமுறை கண்ட வாசகம் நூலை விரித்து வைத்துக் கொண்டிருந்தார். சோமு செட்டியார் அந்த காலை நேரத்தில் கைகளில் மனுமுறை கண்ட வாசகம் நூலை விரித்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார். அவரது கண்கள் விரித்த பக்கங்களில் பதிந்திருக்கவில்லை, எங்கோ வெறித்த நோக்கில் கண்ணீரை சிந்திக் கொண்டிருந்தன. அப்போது அங்கு வந்த வேலாயுத முதலியார், வீராசாமி முதலியார், ரத்தின முதலியார் ஆகிய மூவரும் அவரது நிலையை பார்த்து ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றார்கள். தாங்கள் வந்ததை கூட கண்டுகொள்ளாமல் செட்டியார் இப்படி உட்கார்ந்திருக்கிறாரே என்பதில் வேலாயுத முதலியாருக்கு வருத்தம் ஏற்பட்டது. அவர் அந்த வருத்தத்தை, நாம் மூவரும் வந்திருக்கிறோம், வந்தது கூட தெரியாமல் சோமு செட்டியார் வெறித்த பார்வையாக கண்ணீரோடு இப்படி உட்கார்ந்திருக்கிறாரே என்று வார்த்தைகளை கொட்டினார். உடனே வீராசாமி முதலியார், பெரும்புலவரே, செட்டியார் தமது சுவாமிகள் அருளிய மனுமுறை கண்ட வாசகம் நூலை கைகளில் வைத்திருக்கிறார் பாருங்கள் என்றார். வீராசாமி முதலியார் அப்படி சொன்னதும் சோமு செட்டியாரின் நிலை ரத்தின முதலியாருக்கு நன்றாக புரிந்துவிட்டது. சட்டென்று அவர் புரிந்துவிட்டது. மனு சோழனின் மகன் வீதி விடங்கனின் தேரில் அகப்பட்டு உயிர் நீத்த கன்றுக்காக தாய்ப்பசு கதறுவதை சுவாமிகள் எழுதியுள்ளது ஜீவகாருண்யத்தின் வார்ப்படம். செட்டியார் அதை படித்துவிட்டுத்தான் இப்படி கண்ணீர் சிந்துகிறார் என்று நினைக்கிறேன். அந்த காட்சியை இப்போது நினைத்தாலும் ஐயோ, எனக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வருகிறதே, மனம் அவலமாகிறதே என்று சொல்லும்போது அவரது கண்கள் மலமளவென கண்ணீர் சொரிந்தன, நெஞ்சு படபடத்தது. வீராசாமி முதலியாரும் அப்போது ரத்தின முதலியார் உணர்வில் இருந்தார். அவர் மகனின் செயலால் தன் செங்கோல் வளைந்ததென புலம்பி எழுகிறானே மனுச்சோழன், இதற்கு காரணம்தான் செய்த பாவம் எதுவோ என பட்டியலிட்டு கதறுகிறானோ. இந்த இடத்தை படித்தாலும் சரி, இப்போது நினைத்தாலும் சரி, இதோ இதோ என் மனமும் கலங்கி கண்ணீர் வடிகிறதே என்றவர் அடுத்த கிழமை விம்மி அழுதார். அதுவரை எல்லாவற்றையும் கண்டு கொண்டும் கேட்டும் கொண்டிருந்த வேலாயுத முதலியார் சூழ்நிலையை புரிந்து இப்போதைக்கு அதை மாற்ற எண்ணிய அவர், செட்டியாரே செட்டியாரே என்று சோமு செட்டியாரை உசுப்பினார். வேலாயுத முதலியாரின் உசுப்பல் சோமு செட்டியாரை தன்னிலை அடைய வைத்தது. அவர் மூவரையும் பார்த்தார். அடேடே, நீங்கள் எல்லோரும் எப்போது வந்தீர்கள் என்று கேட்டார். சற்று நேரம்தான் ஆகிறது என்றார் வேலாயுத முதலியார். அதுவே சோமு செட்டியாருக்கு வருத்தமாகிவிட்டது. தான் இதுவரை அவர்களை கவனிக்காமல் இருந்துவிட்டதை எண்ணி மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அமருங்கள் என்று உபசரித்தார். செட்டியாருக்கு எதிர் நாற்காலியில் மூவரும் உட்கார்ந்தார்கள். வேலாயுத முதலியார் அப்போது சோமு செட்டியாரிடம், சுவாமிகளின் மனுமுறை கண்ட வாசகம் கையிலே இருக்கிறது, கண்களிலோ கண்ணீர் வழிகிறது, காரணம் எதுவோ என்று கேட்டார். சுவாமிகளின் ஜீவகாருண்யம் சிந்தையை உருக்கி கண்ணீரை சிந்த வைத்து விடுமே என்று தேம்பிய குரலில் சொன்னார் செட்டியார். ஆமாம், ஜீவகாருண்யத்தை விளக்க வந்த சரிதம் இது. வேலாயுத முதலியார் அப்படி சொல்லவும் சோமு செட்டியார், பெரும்புலவரே, அதிலும் மனுச்சோழன் என்ன பாவம் செய்தானோ என்று புலம்பி அழுகிறானே அந்த வரிகள் என்றவர் அந்த கணத்தில் அழுது கொண்டே
அவலக்குரலில் பாடினார். மீண்டும் நாளைய திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் சந்திப்போமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். பக்தியுடன் எம் தணிகானந்தம் சேர்ந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.